நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாவட்ட ஆட்சியர் ரெவென்யூ அதிகாரிகளோடும் இன்னிலே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள். நிலவில் இருக்கக்கூடிய ஓவாலி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சது ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து என்று அறிவிக்கப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய ஓவாலி பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த பஞ்சாயத்தில் சமீப காலமாக மக்களை துன்புறுத்தும் அளவுக்கு வேதனைக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் 100 ஆண்டு காலமாக வளர்ச்சி பணிகளும் பல விவசாயிகளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காப்பி, தேயிலை, குருமிளகு மற்ற கிருஷிகளை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ஃபாரஸ்ட் அதிகாரிகள் மார்க்கு போட்டு போய் இது எங்களுடைய இடம் என்று சொல்வது எங்களுக்கு தெரியவில்லை. 2016 காலகட்டத்தில் இன்னசென்ட் திவ்யா மாவட்ட ஆட்சியர் இருக்க காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அவர் பிரஸ் மீட்டிங்கில் சொன்னது, யாருடைய இடத்தில் கிருஷி இருந்தாலும் பிரச்சனை விவசாயம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பிரஸ் மீட்டிங் சொன்னதை உங்களுக்கு நல்லாக தெரியும். வணக்கம், நான் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். இந்த கூடலூர் ஜென்மம் ஆக்ட் குறித்து, இந்த 16A சட்ட திருத்தம் குறித்து நிறைய தகவல்கள் பரவிட்டு வருது. அதற்கான தெளிவுரை வழங்குவதற்காக தான் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த 16Aன்றது ஒரு நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். இது செக்ஷன் 53, அதாவது வனமாக நிர்ணயிக்கப்பட்ட நிலங்களை வனத்துறைக்கு ஒப்படைக்கும் ஒரு சட்ட திருத்தம் தான். இதுல செக்ஷன் 17ல வசிக்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது நீங்க தேவையில்லாத சில நபர்களால பரப்பப்படும் இந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. யாரையும் எவிக்ஷன் பண்ண போறது இல்லை. நம்ம இது ஒரு சட்ட திருத்தம். இது ஒரு டெக்னிக்கல் ரீசனுக்காக கொண்டு வரப்பட்டது. இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட ஃபேஸ் 1ல 12,928 ஏக்கரும், ஃபேஸ் 2ல 1980க்கு முன்னாடி ஃபேஸ் 1 டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ 2011ஆம் ஆண்டு 17,000 ஏக்கரும் வனமாக நிர்ணயிக்கப்பட்டது செக்ஷன் 53 படி. இது எல்லாமே இப்ப இந்த ஃபேஸ் 2ல இருக்கிற எல்லா வனநிலங்களும் எஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்குது. இதுல மக்கள் யாரும் வசிக்கல. அதை நாங்க ஏற்கனவே ஒரு சர்வே பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 10,000 ஃபேமிலி செக்ஷன் 17ல வசிக்கிறவங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. இது எவிக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. ஆனால் இப்ப சமீப காலத்தில் ஒரு வார காலமாக ஃபாரஸ்ட் அதிகாரிகள் 1991-96 காலகட்டத்தில் ஓவாலி பேரூராட்சியில் CK காலிது பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது 26 சிறு பாலங்கள், சோலிங் தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டது. இவங்கள் 53 சொல்லி எங்களை மனவேதனைக்கு தள்ளி விடுகிறார்கள். இது ஒரு காலத்தும் நாங்கள் ஒத்துக்க முடிய மாட்டோம். தயவு செய்து எங்களுடைய பிரதமர், எங்களுடைய ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதில் நேரடியாக தலையிட்டு மக்கள் குடியிருக்கிற இடத்துல விடுவிச்சு மக்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லாம, ஃபாரஸ்ட் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுவதில்லை, ஃபாரஸ்ட் வேண்டும். ஆனால் மக்கள் குடியிருக்கிற இடமும் மக்களுடைய விவசாய நிலமும் காப்பாற்ற வேண்டியது 100 ஆண்டு காலமாக அவரோட தலைமுறையாக வாழ்ந்து கொடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்களுக்கு அந்த விவசாயத்தை நல்ல முறையில் கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யுமாறு மிக தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று. இரண்டாவது இந்த மாதிரி ரோடுகள் ஃபாரஸ்ட் தடைகிறதும், நாங்கள் இதெல்லாம் பார்த்து அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற காரணத்தினால் அந்த கூட்டணி மரியாதை நாங்கள் பாலிக்கணும் என்ற நோக்கத்தோடு வளர வேதனையோடு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்றோம். நல்ல ஆட்சி, ஓவாலியில எந்த வளர்ச்சி பணியும் இல்லாத காலத்தில் இந்த 5 வருஷ காலத்தில் பல வளர்ச்சி பணிகளும் செய்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆனால் இப்போதுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மக்களை ரொம்ப வேதனைக்காக தள்ளிவிடுகிறோம், மக்களை போராட்டத்துக்காக தள்ளிவிடுகிற நோக்கம் இருக்கிறது. தயவு செய்து மேடம் அவர்களும் மாவட்ட ஆட்சியரும் ரெவென்யூ அதிகாரிகளும் தயவு செய்து இதில் யுத்தகாண்டு அடிஸ்தானத்தில் நீங்கள் இது தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். மக்களுக்கு இருக்கிற பூமி எது, இப்போ ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கு இருக்கிற பூமி எது என்று அடையாளப்படுத்தி
மீண்டும் சொல்கிறேன், அடையாளப்படுத்தி இன்னைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு சொல்கிறாரு. தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு நாளைக்கு வரக்கூடிய மாவட்ட ஆட்சியரோ ஃபாரஸ்ட் அதிகாரிகள் நாளைக்கும் வேறையும் மாதிரி வந்துடுவார். அதானமா எங்களுக்கு இருக்கிற பூமி எது, அவங்களுக்கு இருக்கிற பூமி எதுன்னு வரைபடை காட்ட வேண்டும் என்ற உத்தரவாதித்தம் ரெவன்யூ அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கு என்று நினைத்து நீங்கள் இதில் தலையிட வேண்டும் என்று மிக தாய்மையிடம் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் ஆர்டிஓவுக்கும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுக்கு உண்டான எல்லா ரெக்கார்டும் இதற்கு பின்னாடி நான் எழுத்து மூலமாக உங்களோட என் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மக்களை சங்கடத்துக்கும் துரோகத்துக்கும் கொண்டு போகாமல் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஃபாரஸ்ட் அதிகாரிகளை அவங்களுக்கு இருக்கிற பூமியையும் ரெவன்யூவுக்கு இருக்கிற பூமியையும் 17 இருந்தாலும் 53 இருந்தாலும் அது வரைபடம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி இதுக்குண்டான ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உங்களோடு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.